ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி, மற்ற பயிற்சிகள்லாம் ரிஷபராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே ரிஷபராசி அப்படின்னு சொல்லும்போது என்ன, நல்ல நட்சத்திரம் நல்ல ராசி எல்லாம் உண்டு. கிருத்திக நட்சத்திரம் ரிஷபராசி, ரோஹிணி நட்சத்திரம் ரிஷபராசி, மிருகசீரிஷ நட்சத்திரம் ரிஷபராசி எல்லாம் உண்டு. ஆனால் இந்த ரிஷபராசிக்காரர்கள் ஜென்மத்தில் குரு இருக்கும் பொழுது, இப்போ தான் குரு மாறி இருக்குது, அப்போ அந்த ஜென்மத்தில் குரு இருக்கும்பொழுது இவங்க பட்ட பாடு மாதிரி எவ்வளவு பாடுபட்டிருக்காங்க தெரியுமா? எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு கடன், எவ்வளவு அவமானங்கள், எவ்வளோ வீடு மாறுறது, எத்தனை பேர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கிறது, குழந்தைகளோட பிரிஞ்சு இருக்கிறது, இந்த மாதிரி எவ்வளவோ பிரச்சனைகள். அதாவது அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியாத அளவுக்கெல்லாம் பிரச்சனைகளை எல்லாம் சந்திச்சு, தொழில் நஷ்டம், தொழில் வழியில் பெரிய அளவுலலாம் நஷ்டம் நடந்திருக்கு. அந்த மாதிரிலாம் இருந்தது. நல்ல நல்ல விஷயங்கள்லாம் இருந்துமே இவங்க சில நேரத்தில் தானாக சில நேரத்தில் போய் கேட்ட இடத்துல உடனே பணத்தை கொடுத்து அந்த பணம் திரும்ப வராமல் எவ்வளவோ சிக்கல்களெல்லாம் இந்த ரிஷபராசிக்காரர்கள் அனுபவித்த மாதிரி யாருமே இந்த கஷ்டத்தை அனுபவிச்சிருக்க முடியாது. அந்த அளவுக்கு அனுபவிச்சிருக்காங்க. சரிங்க. அப்போ இந்த ரிஷபராசி அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு அடுத்தடுத்து சில விஷயங்களாவது நன்னா இருக்குமா? இந்த 2025 பிறக்கக்கூடிய 2026, அடுத்து அதில் 2026 வரக்கூடிய சனிப்பயிற்சி, இதெல்லாம் எனக்கு இனிமேலாவது எனக்கு ஓரளவுக்கு சில விஷயங்கள் சக்ஸஸ் கொடுக்குமா அப்படின்னு சொன்னால், நீங்கள் என்னைக்கு பொறுமை நிதானத்தை கடைப்பிடிக்கிறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு சரியாக இருக்கும். அலைச்சல் அதிகமாக இருக்கும், ஆனால் அதற்கேற்ற ஒரு சில விஷயங்கள் இருக்காது. அலைச்சல் அதிகமாக இருக்கும். இங்கே போவீங்க, அங்கே போடுவீங்க, ஏதாவது இதை செய்யணும், அதை ஏதாவது ஒரு சில விஷயங்கள் பண்ணுவீங்க. ஆனால் அதற்கேற்ற சில விஷயங்கள் இன்னும் வராமல் இருக்குது. காரிய தடங்கல்கள் நிறையா இருந்துட்டு தான் இருக்குது இன்றைக்கி ஒரு ரிஷபராசிக்கு. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த ரிஷபராசிக்கு இப்போ தான் குடும்பஸ்தானம் சுகஸ்தானம் 2ல் ஜாதகத்தில் குரு மாறி இருக்கார். இப்போ சில பேருக்கு இந்த கல்யாண குரு பலன்கள், சில பேருக்கு நிறைய நல்ல நல்ல விஷயங்கள்லாம் ஜாதகத்தில் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துன்னு இருக்கு. அதுலேயும் முக்கியமாக நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், ரிஷபராசிக்கு இந்த ஆடி மாதம்லாம் அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்காது. உங்களுக்கு ஆவணி மாதம் பிறக்கும்போது வேணால் கண்டிப்பாக நல்ல முறையில் சிறப்பாக இருக்கும். தொழில் அபிவிருத்தியாக இருக்கும். அகலக்கால் வைக்காதீங்க. எந்த ஒரு விஷயத்தில் அகலக்கால் வச்சு போகாதீங்க. கோக்காடு பொறுமையாக நிதானமாக போங்க. ஏற்கனவே திருஷ்டி, பொறாமை, ஆணாக இருந்தாலும் சரி, பொண்ணாக இருந்தாலும் சரி, நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வந்திருக்கீங்க. ஆனால் இதுக்கப்புறம் சமயோஜித புத்தியோடு சிறப்பாக நீங்கள் செயல்பாடு செய்ய வேண்டும். ரொம்ப ஒவ்வொரு காரியத்திலும் நிதானித்து செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கு. தொழில் விஷயம் அப்படின்னு எடுத்துட்டோன்னா ரொம்ப இப்போ ஆவணி மாதத்துலேருந்து தொழில் நன்னா இருக்கும். தொழிலில் நிதான போக்கை கடைபிடிக்கவும், ரொம்ப அப்படியே இதுவாக பண்ணிக்க வேண்டாம். பண விஷயங்களில் கவனமாக இருங்க.